கும்பராசி ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்களிடமிருந்து தொடங்கலாம். கும்பராசிக்கு எப்படி இருக்குமா? என்னை மன்னிச்சிருங்க கும்பராசி நேயர்கள். ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதே தான் கும்பராசிக்காரர்களும். ஜென்மத்தில் வேறு இவ்வளோ நாள் சனி இருந்தது. ஸோ உங்களுக்கு ஒரு மாற்றம் வருது அப்படின்னாலும் ராகு வந்து உங்களுடைய இதுக்கு வராரு. பட் குரு பகவான் 5ஆம் இடத்துல வரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு உண்மையிலேயே நல்லது பண்ணும். ஜென்மத்தில் உங்களுடைய ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்துல கேத்துவும் வர்றதுனால உங்கள் கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் நீங்களும் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். அதே மாதிரி லவ் மேரேஜஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கும் சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்து ஒரு திருமணம் பண்ணும்பொழுது அதில் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் வர்றதுக்கு. ஸோ கும்பராசிக்காரர்கள் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வருகிறார். உங்களுடைய ராசியில் ராகு, பட் 5ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால ஒரு நல்ல தெய்வ அனுகூலங்கள் வந்து நல்லா இருக்கும். நிறையா என்னென்ன விதத்தில் ஆலயங்கள் வழிபாடுகள் நீங்கள் பண்ணுறது அண்டு குறிப்பிட்டு கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜோதிர்லிங்கங்கள் போய் பார்க்குறது மாதிரியான வழிபாடுகள் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் எங்களுக்கு வசதி இல்லை, எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு இல்லைன்னா உங்கள் ஊரில் தாரை பண்ணுவாங்க சிவபெருமானுக்கு. அந்த தாரை வந்து நீங்கள் கொடுத்து பண்ணலாம். அதுவும் இந்த கிரக பெயர்ச்சிகளுக்கு ஒரு பரிகாரம். மிக்க நன்றிமா. திரு வேல்முருகன் அவர்கள் கும்பராசிக்கு எப்படி அமைந்திருக்கு? கும்பராசிக்கு பார்க்கும் பொழுது அவங்க 7.5 சனி ஜென்ம சனியில் ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டு இப்போ தான் அது மாறி இருக்கு. மற்றபடி மாறினாலும் மற்ற ராகு கேதுவோட இது சஞ்சாரம் சரியில்லை இருந்தாலும் பெருசாக அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஜென்மச்சனியிலிருந்து விலகிறதே ஒரு நல்ல மாற்றம். அதாவது வந்து ஒருத்தனை தண்ணியில் போட்டு முக்கி எடுத்துகிட்டு இருக்கோம், திடீர்னு அவனை மேலே தூக்குனே அவன் மூச்சு இதுவாகும் இல்லையா, அந்த மாதிரி சனி வந்து இப்போ ஜென்மத்தில் இருக்கும்போது பிடிச்சி அமுத்தி வச்சுருக்கோம். அப்போ அது வந்து விலகும் பொழுது அந்த பிடிப்பு, ஒரு விடுதலை உணர்வு, ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் நமக்கு. பேச்சால பிரச்சனை வரும்ன்றதுனா செகண்டரி. பட் வந்து அந்த நேரத்துக்கு நம்ம அந்த மூச்சு திணறலேருந்து வெளியே வந்துட்டோம் இல்லையா, அது வந்து ஒரு உயிர் காக்கும் ஒரு விஷயம் இல்லையா. அந்த மாதிரி ஜென்மச்சனி விலகிறதே ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். பட் இருந்தாலும் ராகு திரும்ப ஜென்மத்துக்கு வரார். அதனால் ராகு வந்து அடுத்து பிரச்சனை பண்ணுவோம். ஏன்னா ராகு ஜென்ம ராகுவும் ஈக்குவலண்ட் சனி தான் அப்படின்ற மாதிரி பயப்பட வேண்டாம். ஏன்னா குரு வந்து 5ஆம் வீட்டில் உட்காந்துறார். அவர் பார்க்கறதுனால ராகுவுடைய எதிர்மறை இது வந்து குறைஞ்சிரும். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றம், முன்னேற்றம் உண்டு. குழந்தை பாக்கியம், திருமணம், இது எல்லாம் நம்ம என்ன பாசிட்டிவ் நினைக்கிறோமோ எல்லாமே நடக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. இவங்களுக்கு இந்த மற்ற கிரகங்களாக வரக்கூடிய துன்பங்கள் குறைஞ்சி பாசிட்டிவ்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகணும்னா இது ஜாங்கிரி இருக்கு இல்லையா, ஜாங்கிரி இவங்க சாப்பிட்றதும் அதை வாங்கி அடிக்கடி தானம் கொடுக்கறதும் இவங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும். இனிப்பான ஜாங்கிரி வந்து நம்ம எல்லோருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. கும்பராசிக்கு எப்படி இருக்கு திரு மகேஷ் ஐயர் அவர்கள்? ஜாங்கிரிக்கு சொன்னார் சாப்பிடலாம் இல்லை இன்னும். கும்பராசியை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா ரொம்ப படாத பாடுபட்டு நிறைய அவமானங்கள் நிறையா பார்த்தாச்சு லைஃப்பில். இனி என்னத்தை போய் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் குரு வந்து நமக்கு எப்பவுமே அனுகிரகம் பண்ணுவோம். நம்ம பண்ண புண்ணியம் குரு 5ஆம் இடத்துல வரும்பொழுது குரு பார்வையால் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது நம்ம நிறைய ஜோதிட விஷயங்களில் பார்த்துருக்கோம். தினம் இவங்கள்லாம் பார்க்கக்கூடிய அஸ்ட்ராலஜி குறிப்புகளில் பார்க்கும்போது நிறையா கஷ்டப்பட்டுருக்கவங்க வந்திருப்பாங்க. போன காலகட்டங்கள்லாம் நிறைய சிரமப்பட்டவங்க வந்துவாங்க. அதுலேருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வந்து யாருக்கு இருக்குது? கும்பராசிக்கு இருக்குது. அவங்களுடைய பேச்சில் கவனம் தேவை. சாப்பாடு விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில் கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆன்மீக சொற்பொழிவாளர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. யோகா ஆசிரியருக்கு சிறப்பாக இருந்துருக்கு. அஸ்ட்ராலஜருக்கு சிறப்பாக இருந்துருக்கு. நிறையா முயற்சிகள்லாம் நல்லபடியாக பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். லாஜிஸ்டிக் சம்மந்தமாக இருந்துருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். புது பிஸ்னஸ் தொடங்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பூர்வீக இடம் உங்களுக்கு சாதகமாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. முடியாத காரியங்களை எடுத்து செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஜென்மத்தில் ராகு பகையாக வராரு. நீங்கள் பேசக்கூடிய விஷயம் சில நேரம் உங்களுக்கே ஆபத்தை கொடுக்கலாம். அதில் கவனம் என்பது தேவை. இப்போ நீங்கள் துர்க்கை வழிபாடு பண்ணுறது, ராகு கேது ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். மிக்க நன்றி. கும்பராசிக்கு எப்படி இருக்கின்றது என்று அடுத்து சுபாஷ் அவர்கள் வந்து கூற இருக்கின்றார். கும்பராசி ஜென்ம சனியிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு ராசி. ஃபஸ்ட்டு வந்து நல்லது நடக்குதோ இல்லையோ ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் மனசில் உணரப்படும். அதுதான் முதல்ல. 2 ராசியில் ராகு, 7ல் கேது, 2ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல குரு. இவங்க தான் இவங்களுடைய கிரக சூழ்நிலை. குரு அண்ணா சொன்னாப்புல குரு பார்வை அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பிளாக் கேட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் வந்து கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். குரு பார்வையினால்
உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு பாதுகாப்பு என்பது கிடைக்கும். விடிவு என்பது கிடைக்குதாங்கிறது இல்லை, இம்பேக்ட், அதாவது நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய தன்மை. ஒருத்தர் வந்து கைதே ஆகணும் அப்படின்னா குரு பார்வையினால அந்த கைதை தடுக்கப்படும், அந்த பிரச்சனை ஒழியாது, பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். 2ல் வந்து சனி அப்படிங்கிற போது, அதாவது உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு சனி வரார் அப்படிங்கிற போது உங்களுக்கு அது பாத சனியாரார். இந்த வாக்குஸ்தானத்தில் நீங்கள் சாதாரணமாக பேசினாலே தப்பாக இருக்கும். சாதாரணமாகவே கும்பத்துக்கு அந்த குவாலிட்டிஸ் உண்டு. ஒரு பெரிய வெள்ளை போர்டில் இருக்கக்கூடிய கரும்புள்ளியை பார்க்கக்கூடியதான் கும்பத்துடைய நேச்சர். அதனால் இந்த சாதாரணமாக பேசும்போதே தப்பாக இருக்கும்போது பேச்சுவார்த்தையில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்களாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கலையும் சரி இதுதான் 7 சனி தான் ஜென்மஸ்தலேருந்து விட்டாச்சே, இனிமேல் அடித்து நவுத்தலாம் அப்படின்னு போனோம்னா அதுவே திருப்பி இன்னும் ஒரு பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். கும்பத்துக்கு ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெக்கவரி பீரியடாக நம்ம பார்க்கலாம். அது வந்து நல்லது, ப்ராக்ரஸுங்கிறது இனிமேல் தான் வந்தாலும் கூட ரெக்கவரி அப்படிங்கிறது பார்க்கலாம். கும்பத்துக்கு 65 மார்க்கு 100க்கு. மிக்க நன்றி.